தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரங்க ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லாவே இருக்க போகிறீங்க. ஆனாலும் ராசியில் ராகு இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு வேகம் கூடாது, நிதானமாக எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுத்தணும். கும்பராசி பிள்ளைங்க அந்த ஜென்மசனி நடந்த காலத்தில் பேரண்ட்ஸோட ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு பையன் மேம் டக்குன்னு டல் ஆகிட்டாங்க, பேச்சு கேட்குறதே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க வச்சுருங்க. ஜென்மசனியெல்லாம் இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வைக்கிறாங்கிற மாதிரி, வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை, வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை, தூங்க போனால் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற நிலைமை தான் கும்பராசிக்காரங்களோட நிலைமை. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனையே கல்யாணமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ கும்பராசியில் பெண்களோ ஆண்களோ பேசும்போது பார்ட்னருக்கு வந்து போத் அரேஞ்ச்ட் மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் பாசிபிள், இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் கூட நடந்துடும். கும்பராசிக்காரங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். குறிப்பாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி ஒரு ஹீல் பண்ண பாருங்கள். ஒருத்தங்களுக்கு நீங்கள் மன ஆறுதல் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய ரெமடியாக உங்களுக்கே வந்து அமையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு யானைகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்கும். கும்பராசிக்காரங்க இந்த 2026 நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மேம், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனியெல்லாம் முடிஞ்சிச்சு, 2ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு, இப்போ தமிழ் புத்தாண்டும் வந்தாச்சு. எங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது? நிறைய அனுபவிச்சிட்டோம். ஜென்ம சனியில் அனுபவிக்காத பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்கள் எப்படி இருக்க போகிறோம்னா, கும்பராசிக்காரங்க ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லாவே இருக்க போகிறீங்க. ஆனாலும் ராசியில் ராகு இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு வேகம் கூடாது, நிதானமாக எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை பண்ணும்போது லாங் டேர்மாக யோசிக்கணும். இதை இப்போ பண்ணுறதுனால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சும் நமக்கு பெனிஃபிட் இருக்கா, இதனால் வேறு ஏதாவது நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை வருமாங்கிறத யோசிச்சுட்டு பண்ணும் பட்சத்தில் கும்பராசிக்கு 100க்கு 100% இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்களையே தர இருக்கு. கும்பராசி பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கு? கும்பராசி பிள்ளைங்க அந்த ஜென்மசனி நடந்த காலத்தில் பேரண்ட்ஸோட ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு பையன் மேம் டக்குன்னு டல் ஆகிட்டாங்க, பேச்சு கேட்குறதே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க வச்சுருங்க ஜென்மசனியெல்லாம். ஸோ அதுதான் கும்பராசி பிள்ளைங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. ஏன்னா ராசிநாதன் சனி குரு பார்வை போகிறதுனால கொஞ்சம் பேரண்ட்ஸோட ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறது, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, இதை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு புல்லிங், தேவையில்லாத ஒரு வீண் பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளெல்லாம் மாட்டி அதில் ஏதாவது ட்ராப் ஆகிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்கி நிம்மதியாக பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது, பிள்ளைங்கிட்ட நிறைய பேசுங்க, ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, எதுனாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்கன்னு தான் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். அந்த வகையில் பிள்ளைங்களும் இப்போ ஒரு மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஜெல் ஆகக்கூடிய அமைப்பில் வர்றதுனால படிப்பு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ மனசுங்கிறது ஒரு தெளிவான நிலைக்கு கும்பராசி பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கும்பராசியில் இருக்கிறவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச ப்ரெஷர்லாம் இல்லை மேம் வேலையில். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணுறதும், இன்னொன்று ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வைக்கிறாங்கிற மாதிரி, வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை, வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை, தூங்க போனால் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற நிலைமை தான் கும்பராசிக்காரங்களோட நிலைமை. ஸோ அந்த நிலைமைலாம் சரியாக போகுதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன் தான். அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருப்பார். 2.25 நாளில் ஒரு கட்டத்தை கடந்துருவார். அந்த 6ஆம் அதிபதி சந்திரன் ராசியிலே உட்கார்றாரு. அப்போ கர்மமே கண்ணாக தான் இருக்க போகிறாங்க கும்பராசிக்காரங்க இந்த வருடமும். ஆனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு நிம்மதி இருக்கும். போன தடவை மாதிரி அவமானப்பட்டாங்க நிறைய கும்பராசிக்காரங்க, வந்து படாத அவமானமே இல்லை. வேலை செய்கிற இடத்துலலாம் சரியான அவமானம், வீட்டிலையே அவமானம். ஏன் இப்போ அவமானப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம அவமானப்படுற அளவுக்கு ஒன்றும் தப்பு பண்ணிடலையேன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் மாதிரி கொஞ்சம் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் டிக்னிட்டியோடையும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. சுய தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், பால் பொருட்கள், பலரசம், ஏதாவது ஜூஸ் ஷாப் வச்சுருக்காங்கன்னா சூப்பராக ஓடிடும். சம்மர் டைமு போர் அடிக்குதுன்னா ஒரு ஜூஸ் ஷாப்பை போட்டு நின்றுங்க, வெளியில் நல்லா ஓடிடும். ஏதாவது இந்த பழமுதிர் அந்த மாதிரியான இடங்களில் வந்து ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறது, மில்கோட பை ப்ராடக்ட்ஸு, அக்ரி ப்ராடக்ட்ஸு, கோகனட் ஃபார்மிங், இளநீர், இதெல்லாம் யாருன்னா சந்திரன் தான். ஸோ இதன் மூலியமாக நல்ல லாபம் இருக்கும்.
மேம் இப்போ இவங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கையெல்லாம் கும்பத்துக்கு எப்படி மேம் இருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனையே கல்யாணமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ கும்பராசியில் பெண்களோ ஆண்களோ பேசும்போது பார்ட்னருக்கு வந்து அஃபேர் இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர் இருக்குங்கிற மாதிரியான கன்சல்டேஷன் கால்ஸ் நிறைய வந்தது. நிறைய நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கும்பம் ஏன் இப்படி போய் இவங்க மாட்டினாங்கன்னா, கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்னது? சிம்மம். சிம்மத்துக்கும் அஷ்டம சனி. அப்போது ரெண்டுமே ட்ராப்பில் மாட்டும்போது நிறைய பிரச்சனைகள், 3ஆம் நபரோட இன்வால்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் சரியாக போகுது. கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. நிறைய சகிப்புத்தன்மையோடு அந்த பார்ட்னரை அணுகுனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆண் கூட ஏன் சார் அவங்க இப்படி பண்ணுறாங்கங்கிறது அவங்க வீட்டுக்கு தெரியுமான்னு நான் கேட்டபோது அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவளை பற்றி நான் வந்து தப்பாக அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவளை எப்படி மேம் பார்ப்பாங்க, அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு சொன்னார். ஸோ இப்படி ஒரு கணவன்லாம் கிடைக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பனை இருக்கணும். பட் அதையும் மீறி அந்த கொடுப்பனையை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு கிரகங்கள் வாழ்க்கையில் விளையாடுறது உண்மை தானே, அதெல்லாம் நிறைவேறும். ஸோ அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு வந்து பார்ட்னர் வந்து உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு சரியாயிருவாங்க. நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில். கல்யாணங்கள் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். போத் அரேஞ்ச்டு மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் பாசிபிள். இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் கூட நடக்குமானா நடந்துடும். நம்ம இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தேவைகள் நிறைவேறுவதற்கும் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கும் இந்த பொருளாதார சூழல்ன்றது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? 2ஆம் இடமும் 11ஆம் இடமுமே வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வைங்கிறது கிடைக்குது. 2ஆம் அதிபதி குருவே 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல சாலிட் இன்கம்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு மாதம் எனக்கு வந்து லாபம் வருது, அடுத்த மாதம் என்ன ஆகும்னு தெரியாதுங்கிற கதையெல்லாம் இல்லை. பர்மனெண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்திரமான ஒரு வருமானம், சாலிட் இன்கம்ங்கிறது கும்பத்துக்கு வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடம். அதே மாதிரி நகை நட்டு சேர்க்கைங்கிறதுக்கும் பொன் பொருள் சேர்ப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்குவாங்க. ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. வண்டி வாகன யோகம் இருக்குது. வெஹிக்கிள்ஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம். பூமி யோகமும் இருக்குது. செவ்வாய் வளர்த்துருக்கிறதுனால பூமி யோகமும் இருக்குது. ஸோ தொட்டதெல்லாம் வந்து நல்லா துளங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. மேம் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களினுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். குறிப்பாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும். நீர்க்கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிஓஎஸ், பிசிஓடி இதெல்லாம் காரகமான கிரகம் சந்திரன் தான். ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் கொஞ்சம் ட்ரிகராக வாய்ப்பு இருக்குது. எப்போவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அலர்ஜிக்காக இருக்கிறீங்க, ஒரு ஃபுட் அலர்ஜியாக இருக்கிறீங்க, அலர்ஜி ப்ரோனாக இருக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் அதிகமாகும். ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஜென்மசனி லிஃப்ட் ஆனாலுமே சந்திரன் 6ஆம் அதிபதி ராசியில் உட்காந்து வருஷம் பிறக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டல்னு இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். பெருசாக உயிர்கண்டங்கள் ஆபத்தெல்லாம் இல்லை. அது வரைக்கும் நிம்மதி. மேம் இந்த கும்பராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கும்பராசி பெண்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை சொல்லலாங்க. ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படின்னா எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. தன்னை பெற்றவங்க கிட்ட கூட வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, அப்பா அம்மா வயசானவங்க, நம்ம நல்லா இருக்கோனே அவங்க நினைக்கட்டுமே, ஏன் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு ஆறுதலான வருடம் இருக்குது. ஏன்னா தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறத தன்னோட பார்ட்னர்ட்டே பேசுறது, இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையை பண்ணாதீங்கிறது ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு தைரியங்கிறது கும்பராசி பெண்களுக்கு வரும். பிரச்சனைகள் வெகுவாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு மோசமான எண்ணத்தோட இவங்களை நெருங்கக்கூடிய நபர்கள் கூட விலக ஆரம்பிச்சிருவாங்க குரு பார்வையின் போது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வைப்படுறதுனால ஒரு சேஃப்டி ரிஸ்க் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வேலை செய்கிற இடத்துல ஏதாவது தொல்லைகள்லாம் இருந்திருக்கும், பாலியல் தொல்லைகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஜென்ம சனியில் வந்து கண்டிப்பாக கும்பராசி பெண்கள் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்தாலும் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். மேம் இப்போ இந்த கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான், இதில் தயவு செஞ்சு கால் வச்சு மாட்டிடாதீங்கன்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? கும்பராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட வருடத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா வேற்று நபர்களோட பழகுறதுல தான். ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கும்போது, ராசியில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா பொருந்தா காதல் பொருந்தா காமங்கிறத கொடுப்பார். ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குடும்பம் என்ன, நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம கடந்து வந்த பாதை என்னங்கிறத ஒவ்வொரு சமயமும் மறக்காமல் இருந்துட்டு ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது உங்கள் கௌரவத்துக்கு நல்லது. இதை பண்ணாத பட்சத்தில் கௌரவ இழுக்குங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு 6க்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா அப்பட்டமாக நீங்கள் பண்ணுற சீக்ரெட்டான விஷயங்களெல்லாம் லைம் லைட் போட்டு காட்டிடுவார். அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வர்றதுனால இதில் கவனமாக இருந்துக்கணும். மேம் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கான எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கும்பராசிக்காரங்க சிம்பிள்
சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். இதை செய்யும் பட்சத்தில் மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். யாராவது ஒரு பிரச்சனை, மன அழுத்தம்னு வராங்கன்னா, உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில், அதுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு பண்ணுங்க நான் சொல்ல வரல. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, நேரம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க. ஒரு ஹீல் பண்ண பாருங்கள். ஒருத்தங்களுக்கு நீங்கள் மன ஆறுதல் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய ரெமடியாக உங்களுக்கே வந்து அமையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு யானைகளுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. பக்கத்தில் ஏதாவது டெம்பிள் இருக்குன்னா யானைக்கு கொஞ்சம் பழம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, ஒரு சனிக்கிழமைகள்லாம் இதை கொடுக்குறதிங்கன்னா அது வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி துளசியை வாட்டரில் போட்டு அந்த துளசி தண்ணியை குடிக்கிறது, இதையும் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல மென்டல் அலைன்மெண்ட் இருக்கும். ராகு ராசியில் இருக்கும்போது மைண்டை ரொம்ப டார்க்காக ஆக்கியபை பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நல்ல மனசு ரிலீவ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க இந்த 2026 இந்த ஒரு கோயில் மண்ணை முதிங்க உங்கள் வாழ்க்கையே மாறும்னு சொல்லணும்னா அது எந்த கோயில்? கும்பராசிக்காரங்க இந்த 2026 நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்க்கணும். ஆதிசேஷனோட படுக்கையில் இருப்பார். இங்கே ராகு தானே ராசியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். பெருமாள் வழிபாடை முடிச்சுட்டு ரங்கநாயகி தாயாரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு திருப்தியான ஃபுல்ஃபில்டான லைஃபுங்கிறது இந்த வருடம் முழுக்கையே அமைஞ்சிருக்கும். கல்கண்டு தானமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. 2026 தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.